அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போது உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களை முற்றுகையிட்ட அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய குரலை உயர்த்துறாங்க. உஸ்மானே நீங்கள் வெளியே போங்க, இல்லைன்னா நாங்கள் உங்களை கொல்லுவோம் அப்படின்ற அளவு அதை வெளிப்படையாக இப்போ கோஷம் போடக்கூடிய அளவுக்கு கிளர்ச்சியாளர்கள் மாறிவிட்டார்கள். அப்போ இதை கேட்டுக்கொண்டு இந்த உஸ்மான் அலி தான் கேட்கிறார்கள், என்னையா நீங்கள் கொல்ல போகிறீர்கள்? கொல்ல போவதற்கு நான் கொள்ளையாளியாக கொல்லப்படுவதற்கு தகுதியான ஒரு ஆளா நான்? அப்படியா நான் என்ன குற்றம் செய்தேன்னு கேட்டார்கள். நான் என்ன குற்றம் செய்தேன், நீங்க ஏன் என்னை கொல்ல பார்க்குறீங்க? இஸ்லாத்துல ஒருவர் கொல்லப்படுவதாக இருந்தால் நியாயமான 3 காரணங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள் உஸ்மான் அலிவா. ரசூலா சொன்னார்கள், நியாயமான 3 காரணங்களுக்காக தான் ஒருவன் கொல்லப்பட வேண்டும். அது முதலாவது காரணம் அவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது, மதம் மாறுவது, வெளியேறக்கூடாது. அப்படி அந்த ஜமாத்தை விட்டு அவர் விரிந்து போய்விட்டார் என்றால் அவர் கொல்லப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, ஒருவர் திருமணம் முடித்தவர் திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபச்சாரம் செய்திருந்தால் அதற்காக வேண்டி அவர் கல்லடித்து கொல்லப்பட வேண்டும். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒருவரை அநியாயமாக ஒருவன் கொலை செய்கிறான், குற்றத்துக்கான எந்த வாய்ப்பும் இல்லை, அநியாயமா போய் ஒருவனை கொலை செய்கிறான். அப்படி கொலை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும், அவன் கொல்லப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த 3ல எதப்பா செஞ்சேன்னு உஸ்மான் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா எனக்கு நேர்வழி காட்டிய நாள் முதல் நான் இந்த மார்க்கத்தை விட்டு ஒரு நாளும் விலகி போவதற்கு நினைத்ததே கிடையாது. அப்போ நான் அந்த கொலைக்குரியவனாக இல்லையே அப்படி என்றார்கள். இரண்டாவதாக அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த போதும் சரி, இஸ்லாத்துக்கு இந்த இவ்வளவு காலம் நான் வாழ்றேன், இதுவரைக்கும் இருந்தாலும் சரி, நான் விபச்சாரமே செய்ததில்லையே, என்னையே நீங்க கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கிறார்கள். அதே போல நான் எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக கொண்டதில்லையே, என்னையே நீங்க கொல்ல பார்க்குறீங்க, ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க என்று உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் கிளர்ச்சியாளர்களிடத்தில் கேட்டார்கள். ஆனா அவங்க இந்த நியாயங்களை கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லையே, அநியாயத்துக்கு நிலைநாட்ட வந்தவர்கள் தானே. எனவே உஸ்மான் அலி அல்லாஹ் முன்வைச்ச எந்த கோரிக்கையும் அவங்க கேட்பதற்கு தயாராகவே இருக்கவில்லை. இப்போ இந்த நேரத்துல தான் சஹாபாக்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இந்த கிளர்ச்சியாளர்கள் இப்படி விடக்கூடாது. உஸ்மான் அலி அல்லாஹ்வை அணுகி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களோட அனுமதியை கேட்டு இந்த கிளர்ச்சியாளர்களோடு நாங்க போராட வேண்டும், இவங்களோட யுத்தம் பண்ண வேணும், இவங்களை மதீனாவை விட்டு நாங்க விரட்ட வேணும். எனவே இதுக்கான அனுமதியை ஹலீஃபா தரணும், நாங்க வெளியிலிருந்து எங்கட முடிவுக்கு செய்ய இயலாது, ஹலீஃபா ஒருவர் இருக்கிறாரே அவருடைய அனுமதியை பெற்றுதான் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் முடிவு செய்கிறார்கள். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் களத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வேண்டி அவங்க நிற்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சஹாபாக்கள் மஷூராம் பண்ணினாங்க. அப்போ சஹாபாக்களை குறிப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாப்புக்காக உஸ்மான் அலி வீட்டுக்கு அனுப்புறாங்க. எப்படியாவது நீங்க போங்க, உஸ்மான் அலி வீட்டுல நில்லுங்க, வாசல்ல நில்லுங்க, கிளர்ச்சியாளர்களோட போகாத வகை பார்த்துக்கோங்க, ஹலீஃபாவை பாதுகாத்துக்கோங்க என்று சொல்லி சஹாபாக்கள் பிள்ளைகள் அனுப்பியது போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனுப்பி வைத்தார்கள். இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஹலீஃபா அப்பாஸ் சொல்கிறார்கள், மனிதர்கள் எனக்கு பின்னால் இருக்கிறார்கள், எனக்கு பின்னால மக்கள் திரண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் என்னை இப்போது தூதராக அனுப்பி வைத்திருக்கிறார்கள், நீங்க போய் உஸ்மான் கண்டு பேசிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுக்கு என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் அறியாத எதுவும் நான் அறிந்தவனும் அல்ல. இப்போ கல நிலவரம் உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒன்று தெரியாத ஒரு ஆளும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். இது பற்றி நான் உங்களுக்கு தெரியாத சொல்வதற்குரிய ஒன்றும் இல்லை, எதுவும் உங்களுக்கு தெரியாது என்று நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். உங்களை விட ஒரு விஷயத்தில் நாம் முந்துவதாக இருந்தால் அதனை உங்களிடத்துல நாங்கள் அறிவிப்போம். இப்படி ஒன்று செய்யறதாக இருந்தால் அது சம்பந்தமாக உங்களோடு நாங்கள் கலந்து ஆலோசனை செய்வோம். நான் தனிமையில் ஒரு விஷயத்தை முடிவெடுத்தோம் என்றால் அதனையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நாங்கள் எல்லாம் இப்படிதான் ஒரு இடத்துல கூடி பேசி முடிவெடுத்து இருக்கிறோம் என்று இருந்தால் அதை உங்கள்ட்ட சொல்லாம நாங்கள் செய்யவும் மாட்டோம், அதையும் உங்களுக்கு செய்வோம், சொல்லுவோம். இப்போ நீங்க நிலவரத்தை எப்படி பார்க்குறீங்களோ அப்படித்தான் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் தோழமை கொண்டது போலதான் நாங்களும் தோழமை கொண்டிருக்கிறோம்.
அபு குஹாஃபாவின் மகன், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோ, இப்னு ஹத்தாப் அவர்களுடைய மகன் உமர் ரலியல்லாஹு அவர்களோ நன்மையான விடயத்தில் உங்களை விட முந்திக் கொண்டவர்கள் அல்ல. உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கிற போது இந்த நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லுகிற போதெல்லாம் நீங்க முந்திக் கொண்டு செய்தவர்கள். அவர்கள் இருவரை விட இரத்த உறவில் ரசூலுல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள் நீங்கள் தான். அவர்கள் இருவரும் பெற்றிராத விவாக பந்தத்தை நீங்கள் தான் பெற்றிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்மாரை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் தான் மணமுடித்தவர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். மற்ற எல்லோரையும் விட ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அப்படின்னா இவர் அஹ்லுல் பைத் தானே. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மக்களை மணமுடித்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள், அவருடைய உரிமையை எந்த அளவுக்கு சமூகம் பாதுகாக்கணும், அதுக்கான சமூகம் எந்த அளவு ஒன்று திரண்டு இருக்கணும். அதை தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்துல அவர்கள் அலி ரலியல்லாஹு நினைவுபடுத்திவிட்டு சொல்கிறார்கள், உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நாங்கள் பயப்படுகிறோம். நீங்கள் குருடராக இருந்து தெளிவு பெற்றவர் அல்ல, அறியாமல் இருந்து அறிவு பெற்றவரும் அல்ல. விவகாரம் உங்களுக்கு என்னான்னு தெரியும், நீங்க சொல்லுங்க, நாங்க முடிவெடுக்கிறோம் என்ற அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். அதே போல முகைரத் இப்னு நுஅமான் ஆரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லும் போது, உங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம், நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று அனுமதி கேட்கிறார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் போராட்டம் என்றா வேண்டாம் என்று அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே,